نحمده ونصلي على رسوله الكريم ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போன வகுப்புல இல்முன் நஹுல கலிமாவினுடைய முதல் வகையான இஸ்மினுடைய முதல் வகை பாலின அறிதல். அதாவது ஒரு இஸ்மு எதெல்லாம் வந்தா அது பெண்பால் அறிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் கடமை. ஏன் அப்படின்னா நம்ம இன்ஷால்ல இந்த வகுப்புல நம்ம போன வகுப்புல படிச்சது இந்த வகுப்புல நமக்கு கண்டிப்பா நம்ம எதெல்லாம் பெண்பால் எதெல்லாம் ஆண்பால் சொல்லி படிச்சது இந்த வகுப்புல நமக்கு யூஸ் ஆகும் இன்ஷால்லா. அது செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அல்ல அததுன்னா என்ன அப்படின்னா ஒரு இருமையாக மாற்றணும்னா அதோட எதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பாத்தீங்கன்னா இஸ்மியுடைய 4வது வகை அல் இஅராப். அல் இஅராப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அரபு இலக்கணத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா அல் இஅராப் தான். அல் இஅராப் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா தெரியுதா? அரபியில பெயர் சொல் அதன் செயல்பாடுகள் அதன் இறுதி மாடுதல்ல ஏற்படுது. சரிங்களா? எல்லா நேரமுமே ஒரு இஸ்மு முஹம்மதுன் அப்படியாவே இருந்துராது, பைத்துன் அப்படியாவே இருந்துராது, அல்லது பைத்தன் அப்படியாவே இருந்துராது, பைத்தின் அப்படி சொல்லி இருக்காது. ஒவ்வொரு நிலையில ஒரு இஸ்மு தன்னை அதோட இறுதி நிலைய முதல்ல மாத்தாது, அதோட இறுதி நிலையை ஒரு இஸ்மு மாற்றிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? அதான் அல் இஅராப். இஅராப்னா இறுதியில் மாற்றத்தை ஏற்படுத்துவத அல் இஅராப் அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? உதாரணமாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம பல லொகேஷனுக்கு பல வெக்கேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், பல பல ஆடைகளை உடுத்துவோம். எப்பயுமே வீட்டுல சாரி கட்டுறாங்க, எப்பவுமே சாரியே கட்டிக்க மாட்டாங்க. வெளிய போகணும்னா நைட்டி உடுத்த மாட்டோம். நம்ம இரவு நேரங்கள்ல நம்ம இரவு நைட்டு நம்ம அணிகிறோமோ அதே போன்று ஒரு இஸ்முவும் தன்னை பல நிலைகளுக்கு மாற்றிக்கொள்கிறது. இறுதியில் மாற்றத்தை சொல்றாங்க. நம்ம எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்ம நம்ம எழுதும் போது லாஸ்ட்ல லம்மு தன்வீன் தான் கொடுப்போம். எப்பயுமே ஒரு இஸ்ம நம்ம எழுதணும் அப்படின்னா அதனுடைய இறுதியில் லம்மு தன்வீன் கொடுப்போம். அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. பைத்துன் தான் சொல்லுவோம். நம்ம வீடு அப்படின்னா பைத்தன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பைத்தின் அப்படின்னு சொல்ல மாட்டோம். வீடு அதன் பெயர் சொல் என்னன்னு கேட்டா பைத்துன் அப்படிதான் சொல்லுவோம். மரம் ஷஜரத்துன் அப்படின்னு தான் சொல்லுவோம். கார் செய்யாரத்துன் அப்படிதான் சொல்லுவோம். ஆசிரியர் முதர்ரிசுன், பெண் ஆசிரியை முதர்ரிசத்துன். எல்லாருக்குமே நம்ம பேசிக்கா ஒரு இஸ்மு எப்படி வரும் அப்படின்னா லம்மு தன்வீன், அது லம்மு பெற்றுதான் ஒரு இஸ்மு வரும். ஒரு இஸ்மினுடைய அடையாளமே அது லம்மாக வருவதுதான். அந்த லம் ஒரு லம்மு எப்பயுமே அதே போல லம்மாகவும் இருக்காது. வாக்கியங்கள்ல நுழையும் போது அது ஃபதஹாகவும் கெசராகவும் மாறுது. நான் சொல்றது புரியுதுங்களா? டைப் பண்ணுங்க. ஒரு இஸ்மு எப்போதுமே சரிங்களா, ஒரு இஸ்மு எப்பொழுதுமே லம்மு தன்வினை பெற்றதாக ஆரம்பத்துல வரும். ஆனா எல்லா நிலைகளிலும் அது லம்மு தன்வினை மட்டும் பெற்றதாக வராது, பல்வேறு ஹரக்கத்துகளை தன்னோடு வாங்கி கொள்ளும். சரிங்களா? இப்போ இஅராபுடைய 4 வகைகள் சொல்லி பார்ப்போம். இஅராபுடைய 4 வகைகள் பாத்தீங்க அப்படின்னா போனை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பாத்துக்கோங்க. இஅராபுடைய 4 வகைகள் வலது பக்கத்துல பாருங்க. ரஃபஉ, அன் நஸபு, அல் ஜர்ரு, அல் ஜிஸ்ம். ரஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா ரஃபஹுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய வாய்ஸ் பிரேக் ஆகுதா?
இப்ப கேக்குதுங்களா? ரஃபாவுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மு எப்பொழுதுமே லம்மு பெற்றுதான் வரும். சரிங்களா? ரஃபாவுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மு நான் சொல்றேன், இப்ப புரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் சென்டென்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ரஃபாவுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மு லம்மு தான் பெறும். அப்ப நம்ம எனக்கு டவுட் வரும். ரஃபாவோட நிலைமையில தான் இது இருக்குன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்கள்ல நம்ம பார்ப்போம். நசபுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மாகிறது ஃபதஹு பெறும். ஃபதஹு பெறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது நசபுடைய நிலைமையில் இருக்குது அப்படின்னு. அடுத்ததாக அல் ஜர்ரு. ஜர்ருடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மானது, பெயர் சொல்லானது கசரா பெற்று வரும். அது கசரா பெற்று இருக்கிற இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து ஜெர்ருடைய நிலைமையில இருக்குது அப்படின்னு. அடுத்ததாக அல் ஜிஸ்ம். அல் ஜிஸ்ம் என்பது சுக்கூன். இந்த சுக்கூன் வந்து இஸ்ம்ல வராது. சரிங்களா? ஆனா இது யாராபுடைய வகையில ஒண்ணு. ஒரு இஸ்மு எப்பொழுதும் சுக்கூன் பெறாது. நம்ம இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் சர்ஃபு படிப்போம். ஒரு ஃபியல் தான் எப்போதுமே சுக்கூன் பெறும். நான் சொல்றேன். அல் யாராவுடைய 4 நிலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஃபஅல், ரஃபினுடைய ஒரு இஸ்மானது லம்மை பெற்றதாகவும், எந்த இஸ்மு லம்மை பெற்றதோ அந்த இஸ்முடைய பெயர் அல் மர்ஃபூ, ரஃபகு செய்யப்பட்டதாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மர்ஃபூ, இந்த இஸ்மு மர்ஃபூஹா இருக்குது, மர்ஃபூஆ இருக்கு அப்படின்னா இந்த இஸ்மு மேல லம்மு இருக்கு, லம்மு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வாய்ஸ் இருக்கா? நிமிஷம். கேக்குதா நான் பேசுறது? பேசுறது கேக்குதா? ஓகே. சாரி, ஃபத்தஹா வந்து லம்மா போட்டிருக்கேன். ஃபத்தஹா வந்து ஃபத்தஹா போட்டிருக்கேன். சிம்பிள் ஃபத்தஹா போட்டுக்கோங்க. அதை நான் வந்து லம்மாவே போட்டு வச்சிருக்கேன். சின்ன மிஸ்டேக் என் மேலதான், அதை இன்ஷால்லா திருத்திக்கோங்க. நான் நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நான் திருத்தி அனுப்புறேன் இன்ஷால்லா. சரி, ஓகே. அப்ப ரஃபு செய்யப்பட்ட ஒரு இஸ்மு மர்ஃபூ என்று அழைக்கப்படும். அதாவது அந்த இஸ்மு வந்து மர்ஃபூ ஆக்கப்பட்டிருக்கு. பைத்துன் இருக்கு. பைத்துன் என்னது? இப்போ இந்த இஸ்மு எப்படி இருக்குது, பைத்துன்ற இஸ்மு எப்படி இருக்கு உங்ககிட்ட கேட்டாங்க, இங்க டக்குன்னு சொல்லிடலாம் அது மர்ஃபூவான இஸ்மா இருக்கு, அதாவது ரஃபு செய்யப்பட்ட இஸ்மாக இருக்கிறது. பைத்தன், இந்த இஸ்மு எப்படி இருக்குது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, இந்த இஸ்மு வந்து மன்சூப், நசபு, அதாவது ஃபதஹ் செய்யப்பட்ட இஸ்மாக இருக்கிறது, அதாவது மன்சூப் செய்யப்பட்ட இஸ்மாக இருக்கிறது. கெசரு, ஒரு இஸ்மு வந்து கெசர் வாங்கியிருக்கு. இந்த இஸ்மு எந்த நிலையில இருக்கு அப்படின்னா, இது மஜ்ரூர், ஜெர்ரு செய்யப்பட்ட இஸ்மு. ஏன்னா அந்த இஸ்முக்கு கெசர் வந்திருக்கனால ஜெர்ரு செய்யப்பட்ட இஸ்மாக மாறிடுச்சு, மஜ்ரூரான இஸ்மா மாறிடுச்சு. அந்த பைத்தன் என்று அந்த நசபு வாங்கியிருக்கனால மன்சூபாக மாறிடுச்சு. ரஃபா பைத்துன் என்று ரஃபா வந்ததுனால அது மர்ஃபுவாக மாறிடுச்சு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு நீங்க குழப்ப வேணாம். நான் பின்னாடி வரக்கூடிய பாடங்களும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இன்ஷால்லா உங்களுக்கு கண்டிப்பா அது புரிஞ்சிடும். ஓகே. இது இன்னும் கொஞ்சம் பேசிக்கான சில இது வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நாம யாராபு படிக்க போற பாடத்துல நிறைய டைரக்டா சென்டென்ஸ்குள்ள போறாங்க. சென்டென்ஸ்குள்ள நம்ம டைரக்டா போனா உங்களுக்கு அது புரியாது. அதனால நான் கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் மேக்கிங்குள்ள போவோம். சரிங்களா? இப்ப யாராபுடைய 4 வகைகள்: ரஃபா, அன் நஸ்ப், அல் ஜர், அல் ஜிஸ்ம். ரஃபா என்பதன் அடையாளம் வம்மா, நசப் என்பதன் அடையாளம் ஃபதஹா, ஜர் என்பதன் அடையாளம் கஸ்ரா. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதுல பார்க்க வேண்டிய கொஞ்சம் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜும்லா வந்து இதுக்குள்ள வரும். நம்ம படிக்க போற பாடங்கள்ல ஜும்லா டைரக்டா நம்ம வாக்கியங்கள் அமைக்க போறோம். ஆனா உங்களுக்கு ஜும்லானே என்னன்னே வந்து நம்ம நடத்தல. அது வந்து நம்ம பின்னாடி பாடங்கள்ல தான் ஆலிமா கோர்ஸ்லாம் நடத்துவாங்க. ஆனா உங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இப்ப சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். இன்ஷால்லா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஜும்லானா என்ன அப்படின்னா வாக்கியங்கள். ஜும்லா 2 வகையாக பிரிகிறது. ஒண்ணு ஜும்லா இஸ்மியா, இன்னொன்னு ஜும்லா ஃபியாலியா. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்கனவே தெரியும். ஃபர்ஸ்டா நடத்தின பாடமே இதுதான். ஜும்லா 2 வகையாக பிரிகிறது. ஒண்ணு ஜும்லா இஸ்மியா, இன்னொன்னு ஜும்லா ஃபியாலியா. சரி, ஓகே. ரைட் சைடு பாருங்க. இஸ்மை கொண்டு
இஸ்மை கொண்டு எந்த வாக்கியங்கள் ஆரம்பிக்குமோ அவதான் ஜும்லா இஸ்மியா என்ற பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஜும்லா இஸ்மியானா என்ன அப்படின்னா அதனுடைய வாக்கியங்கள் வந்து இஸ்மை சார்ந்ததாக இருக்கும். சரிங்களா? ஜும்லா ஃபியாலியா அப்படின்னா என்ன, எந்த சென்டென்ஸ் எந்த வாக்கியம் ஃபியலை வச்சு ஆரம்பிச்சிருக்கோ அது ஜும்லா ஃபியாலியா அப்படி சொல்லுவாங்க. அப்ப ஜும்லா இஸ்மியானா இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கும், ஜும்லா ஃபியாலியானா ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஜும்லா ரொம்ப நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு ஜும்லா ஃபியாலை வச்சு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஃபுல் வாக்கியங்களும் ஜும்லா ஃபியாலியா நீங்க சொல்லிடலாம். ஒரு வாக்கியம் வந்து இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஜும்லா இஸ்மியான்னு நீங்க கண்ண மூடி கொண்டு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஷால்லா இப்ப சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போறோம் இன்ஷால்லா. சரிங்களா? நான் இது வரைக்கும் நடத்துறத இன்னொரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஏற்கனவே கலிமா அது இல்முன் நஹுல கலிமா பார்த்துட்டு இருந்தோம். கலிமாவின் முதல் வகையாக இஸ்மு பார்த்தோம். இஸ்முல போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா பாலினம் அறிதல் வந்து பார்த்தோம். ஆண் பால்னா எப்படி இருக்கும், பெண் பால்னா வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க சொல்லி பார்த்தோம். அடுத்து அதது எண்ணிக்கைகளாக 1, 2ஆக எப்படி மாற்றும் சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இப்ப 4வது பாடமான அல் யாராபு. யாராப் என்பது அரபிய இலக்கணத்துல மிகவும் முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தை நம்ம அறிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அரபி இலக்கணத்து யாராப் என்பது 4 வகைகளை கொண்டதாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா எப்பயுமே ஒரு இஸ்மு பைத்துன்னாக இருக்கு அப்படின்னா அது எப்பயுமே பைத்துனாகவே இருக்காது. அது பைத்தனாக மாறும், பைத்தின் அப்படியாக மாறும். அது ஏன் எப்படி மாறுது அப்படின்னா நம்ம பல நேரங்கள்ல பல அடைகளை உடுத்துவது போல இஸ்முவும் தன்னைத்தானே வந்து தன்னுடைய இறுதி பகுதியில மட்டும் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ளும். அதற்கு அதுக்கு வந்து அல் யாராப் அதனுடைய இறுதி நிலை மாறுதல் அடைதல் அப்படி சொல்லுவாங்க. அதனுடைய வகைகள் 4. அர் ரஃபாஉ, அன் நஸபு, அல் ஜர்ரு, அல் ஜஸ்ம். ரஃபாஉ வாய்ஸ் இப்போ கிளியரா கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரிப்பா. சரி, அப்போ ரஃபா உடைய நான் இது கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ரஃபானா லம்மா கிடையாது. ரஃபாவுடைய நிலையில் உள்ள ஒரு இஸ்மு லம்ம என்ற ஒரு ஹரக்கத்தை பெறும். சரிங்களா? ரஃபனாலே லம்மான் கிடையாது. ரஃபாவுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கு. நம்ம இன்ஷால்லா பின்னாடி பார்ப்போம். ரஃபா என்பது நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு இஸ்மாகுது லம்மா பெற்றதாக இருக்கும். அந்த லம்மா பெற்ற ஒரு இஸ்மை நம்ம மர்ஃபூ ரஃபா செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது லம்மா பெற்று வந்திருக்கு அப்படின்னு. நசபு என்பதன் அடையாளம் ஃபத்தஹா. நான் இதுல கொஞ்சம் திருப்பி லம்மாவே நான் போட்டிருக்கேன். அதை நீங்க ஃபத்தஹாவா நீங்க மாத்திக்கோங்க. சரிங்களா? இப்ப ஃபத்தஹா பெற்ற ஒரு இஸ்மாகிறது மன்சூப் நசப் செய்யப்பட்டு வந்திருக்கு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஜெர்ரை சார்ந்த ஒரு ஜெர்ரின் பெற்ற ஒரு இஸ்மாகிறது மஜ்ரூர் கெசரா பெற்று வந்த ஒரு இஸ்மி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? யாராபுல இன்னொரு சின்ன ஒரு சட்டம் என்ன அப்படின்னா ஜும்லா. சரிங்களா? ஜும்லா என்பது ரொம்ப சிம்பிள். எந்த வாக்கியம் ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிருக்கோ ஜும்லா ஃபியாலியா என்றும், எந்த வாக்கியம் ஜும்லா இஸ்மியா கொண்டு ஆரம்பிச்சிருக்கோ அந்த வாக்கியம் ஜும்லா இஸ்மியா என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, நம்ம எல்லாம் இப்போ இன்ஷால்லா சென்டென்ஸ் மேக் பண்ணதுக்கு ஸ்டார்ட் ஆகணும். எல்லாரும் கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்தீங்களான்னு தெரியல. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். மாஷால்லா 2 பேர் மட்டும் தான் செஞ்சிருந்தாங்க. அதுவும் கரெக்டா செஞ்சிருந்தாங்க மாஷால்லா. நீங்களும் இன்ஷால்லா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச அரபு இலக்கணங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து அரபு இலக்கணங்கள் படிச்சாதான் குரான பொருள் உணர்ந்து நீங்க படிக்க முடியும். சரிங்களா? அரபு இலக்கணங்கள் நீங்க படிக்கும் போதுதான் குரானை வந்து பொருள் உணர்ந்து உங்களால ஓத முடியும், படிக்க முடியும். அதனால நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஃபியால்னா என்ன அப்படின்னா வினை அல்லது செயல். சரிங்களா? என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வினை. ஃபியலுன் அப்படின்னா வினை. நம்ம இப்ப எல்லாருமே வந்து ஜும்லா ஃபியாலியா வந்து நம்ம மேக் பண்ண போறோம் இன்ஷால்லா. அப்போ வினைனா என்ன அப்படின்னா ஃபியால். சரிங்களா? வினை இன்னொன்னு செயல்.
நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது எப்பயும் ஃபர்ஸ்ட் ஃபியல் தான் வரும். சரிங்களா? ஃபியலுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா ஃபாயில். ஃபாயில்னா என்ன அப்படின்னா அந்த வினையை செயலை செய்தவர். சரிங்களா? அந்த செயலை வந்து யாரு செய்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபாயில். சரிங்களா? அடுத்து ஃபாயில். ஃபாயில்னா என்ன அப்படின்னா செயலை செய்தவர். அந்த செயலை யாரு செய்றாங்களோ அவங்கள ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மஃப்ஊல். மஃப்ஊல் என்ன அப்படின்னா அந்த செயல் யார் மீது நிகழ்த்தப்பட்டதோ அவங்கள மஃப்ஊல் சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபியலையும் ஃபாயிலும் மட்டும் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். நீங்க எப்படி இங்கிலீஷ்ல வந்து சென்டென்ஸ் மேக் பண்றீங்க, தமிழ்ல வந்து சென்டென்ஸ் மேக் பண்றீங்களோ அதே போல இனிமேல் நீங்க அரபிலையும் சென்டென்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்ஷா அல்லாஹ் போவோம். சரிங்களா? சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபியல். ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வாக்கியத்துல எதை தேடணும் அப்படின்னா ஃபியலை தான் தேடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜும்லால 2 டைப் இருக்கு. வாக்கியங்கள்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஜும்லா இஸ்மியா, இன்னொன்னு ஜும்லா ஃபியாலியா. நம்ம இப்ப பாக்குறது ஜும்லா இஸ்மியா கிடையாது. ஜும்லா ஃபியாலியா தான் பாக்குறோம். அதுவும் நம்ம ஜும்லா ஃபியல் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா நம்ம யாராவு பற்றிய பாடங்கள் படிக்கிறதுக்கு ஃபியல் ஃபாயில் மஃபுல்லாம் வரும். அதை நம்ம ஸ்டார்டிங்கா நம்ம படிக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபியால் அப்படின்னா வினை. ஃபாயில் அப்படின்னா யாரு. ஃபாயில்னா என்ன அப்படின்னா யார் அல்லது எது. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஃபாயில். சரிங்களா? ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க அதனுடைய வினையை தேடணும். செயல், அது என்ன செயல் குறிக்குது. முகம்மது முகம்மது கடையின் பக்கம் சென்றான் அப்படின்னா எது வந்து உங்களுக்கு வினையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தேடணும். முகம்மது வினையா இல்ல, கடையின் பக்கம் வினையா இல்ல, சென்றான் அதுதான் ஒரு செயலை குறிக்குது. சென்றான், போனான் ஒரு செயலை குறிக்குது. சரிங்களா? அப்ப வினையை தேடணும். ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க அதனுடைய வினையை வந்து தேட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க வினையை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த வினையை தான் நம்ம அரபில ஃபியால் அப்படி சொல்றோம். அந்த வேலை நீங்க அந்த ஃபியால் வந்து நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் அதை நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும். யார் அப்படி கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஃபாயில். சரிங்களா? முகமது கடையின் பக்கம் சென்றான். வினையை நீங்க எழுதிட்டீங்க. ரஹப சென்றான்னு எழுதிட்டீங்க. அது கேள்வி கேட்கணும். யார் யார் சென்றா தேடுவீங்க. யார் சென்றா? முகம்மது. அப்ப அந்த முகம்மது தான் ஃபாயில். சரிங்களா? நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தது போல ரஃபஉடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மானது வரும். ரஃபாவுடைய நிலைமைனா என்ன அப்படின்னு சொல்லி முன்னாடி கேட்டிருந்தேன். ரஃபாவுடைய நிலை எப்படி அறியுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரஃபாவுடைய நிலைமையில ஒரு நிலைமை என்ன அப்படின்னா ஃபாயில். ஃபாயில் எப்பயுமே லம்மு தான் பெற்று வரும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. நம்ம இன்ஷால்லா எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்களுக்கு இன்ஷால்லா புரிஞ்சிடும். இப்ப இதுல பாக்குறீங்க எல்லாத்துக்கும் வந்து விசிபிள் ஆகுதா? எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகுதாமா? எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகுதா? ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபஅல முஹம்மதுன், முஹம்மது செஞ்சான். இப்போ வினை என்னது இதுல? ரொட்டேட் பண்ணி பாருங்க. செய்தான். மாஷா அல்லாஹ். செய்தான் என்பதுதான் வினை சொல். அப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கணும்? யார் ஃபியல் எழுதிட்டீங்க. யார் அல்லது எது. எது என்பது அக்ரிணிக்கு வரும். யார் என்பது உயிர்திணை. அப்ப யார் யாரு? முகமது செஞ்சான். சரிங்களா? எல்லாரும் உங்களை அட்மிட் பண்ணிக்கோங்கம்மா. நான் கேள்வி கேட்கறதுக்காக நான் வந்து இது கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாரும் உங்களை அட்மிட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் உங்களை மியூட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொல்றவங்க மட்டும் அட்மிட் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா. சரி, ஓகே. ஃபியல் நீங்க எழுதிட்டீங்க. முகமது சாரி செய்தான். யாரு செஞ்சா? கேள்வி கேட்கும்போது என்ன ஆன்சர் வருது?
முகமது கேள்வி செய்தான். கேளுங்க. முஹம்மது. முஹம்மது என்பது இங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ரஃபான இடத்துல வந்திருக்கு. ரஃபாவுடைய நிலைமையில வந்திருக்கு. ரஃபாவுடைய நிலைமையில ஒரு இஸ்மு என்ன ஹரக்கத்து வாங்கும்? லம்மா. ரஃபாவுடைய நிலைமையில ஒரு இஸ்மு வந்து லம்மா வாங்குது. அதே போலதான் முகமது இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னா லம்மா வந்து வாங்கியிருக்கு. சரிங்களா? அப்ப ஃபஅல செய்தான் யாரு? முஹம்மது செய்தான். ஓகே, இப்ப இதுக்கு தர்கீபு வைக்கணும். தர்கீப்னா என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த நிலைமையில இருக்குது. ஃபஅல செய்தான். ஃபஅல என்பது என்னது? இங்க வினைச்சொல். வினைச்சொல். அரபில ஃபஅல். ஃபிஅல். மாஷா அல்லாஹ். முஹம்மது என்பது இஸ்மு. இஸ்மு. கரெக்ட். மாஷா அல்லாஹ். யார் சொன்னா? மாஷா அல்லாஹ், கரெக்ட். ஃபாயில். ஃபாயில் தான் என்னது? ஃபாயில் தான் கரெக்டான ஆன்சர். ஃபஅல என்பதும் ஃபஅல என்பது ஃபியலு, முஹம்மதுன் என்பது ஃபாயில். அந்த யாரு அந்த வினையை செய்யறாங்களோ அவங்களதான் ஃபாயில். ஃபஅல என்பதுதான் வினைச்சொல், முஹம்மதுன் என்பது ஃபாயில். சரிங்களா? ஃபாயில்னா அந்த வினையை வந்து யாரு செய்யறாங்களோ அவங்களை எப்பவுமே ஃபாயில்னா சொல்லுவாங்க. அடுத்து இங்க பாருங்க, இது வந்து பெண்பாலான ஒரு சென்டென்ஸா வந்திருக்கு. ஆயிஷா என்பவள் பெண்பால். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஅலத். எப்பயுமே வினைச்சொல் என்பது ஃபஅல தான். ஃபஅல என்பது பெண்பால். ஃபஅல உடைய பெண்பால் சேர்க்கும் போது ஒரு தா நம்ம சேர்க்கணும். சரிங்களா? ஃபஅலத். ஃபஅலத் என்பது செய்தாள். யாரு? ஆயிஷா. அப்ப ஃபஅல என்பது ஃபியலு. யாருன்னா ஆயிஷா. அப்ப அவ ஃபாயில். அடுத்தது லரப அப்பாசுன். லரப அடித்தான். ஃபியால் எழுதியாச்சு. யார் என்ப ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்குது அப்பாஸ். அப்ப அப்பாஸ் என்று வர்றதுனால ரஃபாவுடைய நிலை ஃபாயிலுடைய எப்பயுமே ரஃபாவுடைய நிலைமையில தான் இருக்கும். சரிங்களா? அதனால ஃபாயிலினுடைய ஹரக்கத்து லம்மு தான். அப்பாசுன். அப்பாஸ் அடித்தான். லரப ஃபியால், அப்பாஸ் ஃபாயில். இப்போ லரபத்துன்னு போட்டிருக்கோம். காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லரபத்து பெண்பாலாக ஃபாத்திமா வந்திருக்கறனால லரபத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். லரபத் அடித்தாள். யார்? ஃபாத்திமத்து. நம்ம இங்க ஏன் ஃபாத்திமாக்கு தன்வீன் போடல? இங்க பாருங்க, அப்பாஸுக்கு தன்வீன் போட்டிருக்கோம். அப்படிதானே? அப்பாஸுக்கு தன்வீன் போட்டிருக்கோம், ஆனா ஃபாத்திமாவுக்கு தன்வீன் போடல. இன்னொரு விஷயம், ஆயிஷாவுக்கு தன்வீன் போடல. இதை நோட் பண்ணீங்களா யாராவது? நோட் பண்ணீங்களா? ஏன்னா அது பெண்பாலம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து அது காரணம் கிடையாது. இந்த பேர்கள் வந்து பெண் இந்த மாதிரி பேர்கள் ஃபாத்திமா, ஆயிஷான்ற பேர்கள் தன்வீன் வந்து வாங்காது. தன்வீன் வந்து வாங்காது. இது நமக்கு படிக்க படிக்க புரியும். ஆயிஷான்ற பேரு தன்வீன் வாங்காது. ஆயிஷான்ற பேரு தன்வீன் வந்து வாங்காது. ஃபாத்திமான்ற பேரு தன்வீன் வாங்காது. அதெல்லாம் வந்து கைருல் முன்சரிஃபான பேர்கள். நம்ம இன்ஷால்லா நம்ம அடுத்தடுத்து இந்த பாடங்கள் வந்து பார்க்க போறோம். அப்பாஸ் என்பது அப்படி கிடையாது. அப்ப லரப அப்பாசுன். அப்பாஸ் அடித்தான். அந்த ஃபாயில் என்பது ரஃபாவுடைய நிலைமையில இருக்கு.
அந்த ஃபாயில் ரஃபவுடைய நிலைமையில இருக்கிறதுனால லம்மு தன்வீன் வாங்கியிருக்கு. லரபத் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா அடித்தாள். ஃபாத்திமா அடித்தாள் வரும்போது இந்த ஃபாத்திமா என்பது ரஃபவுடைய நிலைமையில இருக்கிறதுனால லம்மு வந்து வாங்கியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷரிப அல் கித்து, இதை யாராவது சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சாலிஹா சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. ஷரிப அல் கித்து. அன்மியூட் பண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா. வலைக்கும் ஸலாம் வபரகாத்துஹு. ஷரிப வந்து ஃபஅல், கைத்து வந்து ஃபியல் ஃபாயில். ஃபியல் ஃபியல். ஃபஅல் ஷரிப வந்து சொல்றது ஃபியல், ஃபியல் அல் கைத்து கித்து வந்து வந்து ஃபாயில். ஃபாயில். ஏன் கித்து வந்து ஃபாயிலா வந்திருக்கு? அது லாஸ்ட் வந்து ரஃபாஹு பெற்றிருக்கு, ரஃபாவுடைய நிலைமையில அந்த இருக்கிற ரொம்மா பெற்றிருக்கு. ஃபாயில் ரஃபாவுடைய வகையில ஒண்ணு ஃபாயில். ஃபாயிலுக்கு எப்பயுமே நம்ம லம்மா தான் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக என்ன, அது ஒரு இஸ்மு, அது இஸ்மாக இருக்கிறனால ரெண்டாவது வந்திருக்கு. இன்னொன்னு யாரு அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுக்கறதுனால ரெண்டாவதா போட்டிருக்கோம். ஓகே. ஷரிபத் அஃப்ராஉ, ஷரிபத் அஃப்ராஉ. நம்ம வந்து போன பாடத்துல பார்த்திருக்கோம், அலிஃபும் ஹம்சாவை வச்சு முடியக்கூடிய ஒரு இஸ்மு வந்து பெண்பால் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அலிஃபையும் ஹம்சாவையும் வச்சு முடியக்கூடிய ஒரு இஸ்மு பெண்பாலாக வரும். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஷரிபக்கு ஒரு பெண்பால் அடையாளமான ஒரு ஒரு நீட்டத்தா வந்து சேர்த்திருக்கோம். ஷரிபத் அஃப்ரா அப்படின்னா மான் குட்டி அப்படின்னு அர்த்தம். ஷரிபத் குடித்தது, யார் அஃப்ரா ஓ. ஓகே, இதுக்கு யாராவது தர்கீப் வைங்க. இதெல்லாம் தர்கீப் வைங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப தர்கீப் வைங்க. யார் தர்கீப் வைக்கிறீங்களா? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷரிபத் அப்படிங்கறது வந்து குடித்தது, அஃப்ராஉ அப்படிங்கிறது மான். இதுல வந்து அஃப்ராஉ ஷரிபத் அப்படிங்கிறது வந்து ஃபிஅலா வரும், அஃப்ராஉ வந்து ஃபாயிலா வரும். மாஷா அல்லாஹ். அஃப்ராஉ ஏன் லம்மு வாங்கியிருக்கு? ஏன் அப்படின்னா அது வந்து ரஃபாவோட நிலையில இருக்கு. அதனால வந்து ரஃபா இருக்கிறது வந்து எப்பயுமே வந்து பம்மா பெற்று வரும். மாஷா அல்லாஹ், கரெக்டான விளக்கம், கரெக்டானது. ஓகே. நஸலல் மத்தரு, நஸல்னா இறங்கியது, அல் மத்தருனா மலை. இன்னொரு விஷயம், அலிஃப்லாம் போட்டா நம்ம தன்வீன் போடக்கூடாது, தன்வீன் போட்டோம் அப்படின்னா நம்ம அலிஃப்லாம் போடக்கூடாது. நம்ம இந்த பேருக்கு பாருங்க, பேருக்கு மோசா வந்து எப்பயுமே பேர் வந்து எப்பயுமே அலிஃப்லாம் பெற்று வராது. சரிங்களா? பெயர்கள் எப்பயுமே அலிஃப்லாம் பெற்று வராது. பேர்களுக்கு நம்ம எப்பயுமே அலிஃப்லாம் போட மாட்டோம். என்னைக்கு நம்ம அல் முகமதுன்னு சொல்ல மாட்டோம், அல் அப்பாஸ்ன்னு சொல்ல மாட்டோம், அல் அபுபக்கர்ன்னு சொல்ல மாட்டோம், அல் உமர்ன்னு சொல்ல மாட்டோம். பேர்கள் ஒருபொழுதுமே அலிஃப்லாம் வந்து வராது. ஆயிஷா, அல் ஆயிஷான்னு சொல்ல மாட்டோம், அல் ஃபாத்திமான்னு சொல்ல மாட்டோம். பேர்கள் ஒருபோதும் அலிஃப்லாம் பெற்று வராது. அஸ்ஸைது அப்படி சொல்லவே மாட்டோம். சரிங்களா? ஓகே. நஸலல் மத்தரு, மத்தர் மலை இறங்கியது. இதை யாராவது தர்கீப் வைங்க. யாராவது ஒருத்தவங்க தர்கீப் வைங்கம்மா. தர்கீப் வைக்கிறீங்களா? நஸல ஃபியல், அல் மத்தரு வந்து ஃபாயில் சிஸ்டர். ஓகே, மாஷா அல்லாஹ். நஸல என்பது ஃபியல், அல் மத்தரு என்பது ஃபாயில். ஓகே, இங்க பாருங்க, நஸலத், இங்க ஒரு தா வாங்கியிருக்கு. இதை யாராவது தர்கீப் வைங்க. யாராவது தர்கீப் வைங்க இன்ஷா அல்லாஹ். சையது ராபியா சொல்லுங்க. சொல்லுங்க. நஸலத் இறங்கினான்,
பிந்து சிறுமி நஸலத் ஏன் வந்து நம்ம போட்டிருக்கோம்? பெண் பால், அதனால மாஷா அல்லாஹ். நசலத் ஓகே அப்படின்னு சரி. போட்டிருக்கோம். நசலத் அப்படிங்கிறது ஃபியல், ஓகே பிந்த் அப்படிங்கிறது ஃபாயில். ஓகே இதை யாரும் தர்க்கீபீங்க சொல்லுங்க. செய்து ரபி அவங்களே சொல்லுங்க பரவாயில்ல, யாருனாலும் சொல்லுங்க. சிஸ்டர், இதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ்ல வந்து அல் பிந்துன்னு போட்டிருந்தீங்க. ம் இப்பதான் சொன்னீங்க பெயர்கள் அந்த மாதிரி குறிப்பிடும் போது வந்துட்டு நம்ம வந்து அல் வந்து சேர்க்க மாட்டோம்னு சொன்னீங்க. ம் இப்ப அந்த இடத்துல சிறுமி ஜென்ரலா மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால வந்துட்டு அப்படி போட்டிருக்கீங்களா? குட் கொஸ்டின் மாஷாலா. பின்த்துன்னு யாரும் பேர் வைக்க மாட்டாங்களேம்மா. பின்த் என்பது ஆமா ஒரு இஸ்மு தானே. ஆமா, எனக்கு என்ன டவுட்னா, இப்ப சொன்னீங்க பெயர்களுக்கு வந்து அலிஃப் லாம் ம் சேர்க்க மாட்டோம், ஏன்னா முகமதுன் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து இங்க ம் ஜென்ரலா வந்து சிறுமி அப்படின்னு ஜென்ரலா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கனால வந்துட்டு அதுக்கு அல் ம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். ஆமா, சிறுமி அப்படின்னா நம்ம வந்து இது வந்து என்ன செய்யுது, ஒரு குறிப்பு பேர் ஆயிடுச்சு. இந்த சிறுமி இறங்கினாள் அப்படின்னு ஒரு குறிப்பு பேரா ஆயிடுச்சுனால நம்ம அல் போட்டிருக்கோம். நம்ம ஒருவேளை அல் போடல அப்படின்னா பின் துன் அப்படின்னு போட்டுருவோம். தன்மீன் வந்து வச்சிருவோம். சரிங்களா? தன்மீன் வந்து வச்சிருவோம். ஆனா நம்ம பெயர்களுக்கு, நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு மனிதனை கூப்பிடக்கூடிய பெயர்களுக்கு நம்ம அலிஃப்லாம் ஒருபோதும் போடவே மாட்டோம். புரியுதாம்மா? கொஸ்டின் கேட்டவங்க புரியுதா? கொஸ்டின் கேட்டவங்களுக்கு புரியுது புரியுதாமா? சிஸ்டர், புரியுது சிஸ்டர், புரியுது. ஓகே ஓகே. சரி. இதே இந்த இடத்துல ஆயிஷா இருந்தா நம்ம வந்து அதுக்கு அலிஃப்லாம் போட்டுக்க மாட்டோம். சரிங்களா? முகமதுன்னு இருந்தா சரி. நம்ம அலிஃப்லாம் போட்டுக்க மாட்டோம். இப்போ உங்க பேர் என்ன? ஷாஜின்னு நம்ம இருந்தாலும் அங்க நம்ம அலிஃப்லாம் போட்டுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு அலம், பெயர்கள் ஒருபோதும் அலிஃப்லாம் வாங்காது. அல் பின்து என்பது ஒரு இஸ்மாக இருக்குது, அதனால நாங்க அலிஃப்லாம் வாங்கிருக்கு. இப்ப அங்க வந்து ஜென்ரலா வந்து ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல அலிஃப்லாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணிருப்போம்ல சிஸ்டர். வரும், கண்டிப்பா வரும். சிறுவன் இறங்கினான், நசல அல் வலது, அந்த தா வராது. ஏன்னா பெண்பால் தானே தா வரும். ஓ ஆமா ஆமா அந்த ஆமா. தா வந்து வராது. நசல அல் வலது, சிறுவன் இறங்கினான். ஓகே சிஸ்டர். ஒருவேளை அலிஃப்லாம் போல அப்படின்னா இந்த ஒரு சிறுவன் இறங்கன்னு வரும். அலிஃப்லாம்னால இந்த சிறுவன் அப்படி சொல்லி வரும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இதை யாராவது சொல்லுவீங்க? சையது ரபியா சொல்லுங்க. சையது ரபியா சொல்லுங்க. நக்கஹ திருமணம் செய்தான் அலியும் அலி. நக்கஹ ஃபியல், அலியும் ஃபாயில். ஓகே. நெக்ஸ்ட் நக்கஹத் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா திருமணம் செய்தாள். ஃபியல் ஃபாயில் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? அக்கல முஹம்மதுன், அக்கல சாப்பிட்டான் ஃபியல், முஹம்மதுன் ஃபாயில், அது ரஃபஹுடைய ஸ்டேட்ல இருக்கனால தொம்மா பெற்றிருக்குது. ஓகே ஓகே. ஜலசத் ஆயிஷத்து, ஜலசத் ஆயிஷத்து, ஜலசத் அமர்ந்தால், ஆயிஷத்து ஆயிஷா அமர்ந்தால், ஜலசத் ஃபியல் ஓகே. நம்ம ஆயிஷத்துன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஆயிஷத்துன் அப்படி சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா ஆயிஷா என்ற பெயர் வந்து தன்மீன்கள் வாங்காது. ஃபாத்திமா, ஆயிஷா போன்ற பெயர்கள் தன்மீன்கள் வாங்காதனால நம்ம அம்மா மட்டும் வைக்கிறோம். ஆயிஷத்து அப்படி சொல்லி வைக்கிறோம். இதே ஆனா முகமதுக்கு முகமதுன்னு சொல்லி வைக்கிறோம். உங்களுக்கு புரியணும். அப்ப முகமதுன் அதை மட்டும் முகமதுன் தன்மீன் வைக்கிறோம். இது ஏன் ஆயிஷத்து அப்படி சொல்றோம் அப்படின்னா இதுதான் அரபிக் ரூல்ஸ். இது நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, இதுல ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம கேள்விகள் கேட்கக்கூடாது. நம்ம போக போக நம்ம பழக்கத்துல நமக்கு பெயர்கள் தெரிஞ்சிடும். ஓகே. சஜத, அப்பாஸ் சஜதா செய்தான். சஜத அப்பாசுன். ஓகே. சஜத ஃபியல், அப்பாசுன் வந்து ஃபாயில். ஓகே. அப்ப எல்லாருக்கும் ஃபியல் ஃபாயில் புரிஞ்சிச்சு அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா, புரிஞ்சுது. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஃபியல் ஃபைல் புரிஞ்சிச்சு. இன்ஷால்லா ஹோம்வொர்க் தரும்போது கண்டிப்பா எல்லாருமே என்ன செய்யணும், அட்டென்ட் பண்ணணும். பல பேர் ஹோம்வொர்க் வந்து எழுத மாட்டீங்க. ஹோம்வொர்க் நீங்க எழுதினாதான் உங்களுக்கு டவுட் வரும். அப்பதான் டவுட் கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் மாதிரி தான் கிராமரும். கிராமர் வந்து நீங்க போட போடதான் உங்களுக்கு டவுட் வரும், கிளியர் ஆகும். மேக்ஸ் மாதிரி தான்.
மேக்ஸ் எப்படி பார்க்கும்போது கேட்கும்போது புரியும், ஆனா அப்ளை பண்ணும்போது புரியாதுல்ல, அதே மாதிரி தான். அதனால இன்ஷால்லா எழுதுங்க. ஓகே, இப்போ ஃபியல் ஃபைல் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மஃபூலுக்கு வந்து போயிடலாம். மஃபூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஒண்ணு பார்த்திருக்கோம். என்னன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாடத்துல வந்து நம்ம பார்த்தோமே, ரஃபகு செய்யப்பட்ட ஒண்ணு மர்ஃபூ, ரஃபகு செய்யப்பட்டதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். நசபு செய்யப்பட்ட ஒரு இஸ்ம மன்சூப், நசபு செய்யப்பட்ட இஸ்மு, ஃபதஹா வாங்கின இஸ்மு நம்ம சொல்றோம். கெசரு செய்யப்பட்ட ஒரு இஸ்ம மக்சூர் அப்படி சொல்லி சொல்றோம் சொன்னோம்ல, அதே மாதிரிதான் இது மஃபூல். மஃபூல்னா என்ன அப்படின்னா, செய்யப்படுபவன், செய்யப்படுதல். சரிங்களா? இன்னொன்னுக்கு சொல்ல போனா, ஒரு வினை வந்து யார் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அவர்தான் மஃபூல். ஃபயால்னா வினை, ஒரு செயல். ஃபாயில் வினையை செய்தவர். மஃபூல் அந்த செயல் வந்து யார் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அவர்தான் மஃபூல். நம்ம வந்து ஃபியல் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஃபியலை எழுதிடுவோம். அடுத்து கேள்வி கேட்போம், யார் அப்படின்னு கேள்வி கேட்போம், அதையும் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கும் அப்படின்னா, யாரை அப்படின்ற கேள்வி கேட்கணும். எதெல்லாம் ஐன்னு வருதோ அது எல்லாமே மஃபூல் தான். எங்களுக்கு வந்து இவ்வளவு ஈஸியாலாம் சொல்லித்தரவே இல்லை. நாங்கெல்லாம் ஆலிமா படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம். எல்லாமே குழப்பம், பயங்கரமா குழப்பம். நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தருவோமோ நான் அதுக்கு உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்ப மஃபூல் அப்படின்னா யார் மீது ஒரு செயல் நிகழ்த்தப்படுகிறதோ அவர்தான் மஃபூல். யாரை அப்படி கேள்வி கேட்கறதுக்கு என்ன பதிலோ அவர்தான் மஃபூல். இப்போ பூனை பாலை குடித்ததுன்னு சொல்றோம். பூனை பாலை குடித்தது, எழுதிருவோம். குடித்தது ஷரிப. அடுத்து கேள்வி கேட்போம், யாருன்னு கேள்வி கேட்போம். பூனைன்னு வரும். அப்ப அல் கித்து, பூனைன்னு போட்டாச்சு. அடுத்து ஒரு கேள்வி கேட்போம், எதை அல்லது யாரை. அப்படி கேள்வி அந்த கேள்விக்கு என்ன பதில் வருதோ அதான் மஃபூல், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? யாரை அல்லது எதை. இப்ப எப்பயுமே ஒரு சென்டென்ஸ்ல நீங்க வாட்டுக்கு என்ன பண்ணிக்கூடாது, ஃபாயில முன்னாடி போட்டுட்டு மஃபூல போட்டுட்டு ஃபியல முன்னாடி போடக்கூடாது. நம்ம வந்து தமிழ்ல பேசுவோம் பாத்தீங்களா? இப்ப பூனை பாலை குடித்ததுனாலும் ஒரே மீனிங் தான். பாலை பூனை குடித்த ஒரே மீனிங் தான். அப்படிதானே? ரெண்டுமே ஒண்ணுதான். புரியுதா? பூனை பாலை குடித்ததுனாலும் ஒரே சேம் மீனிங் தான். பாலை பூனை குடித்ததுனாலும் ஒண்ணுதான். ஆனா அரபில அப்படி கிடையாது. மாத்தி மாத்தி போடக்கூடாது. அல் கித்து ஷரிபா லெமன் போடக்கூடாது. வரக்கூடாது. ஆர்டர் வைஸா தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஃபியல் வரணும், செகண்ட் ஃபாயில் வரணும், வரணும். ஃபியல் பார்த்துட்டோம், வினை பார்த்துட்டோம். அடுத்ததாக மஃபூல் அந்த செயல் யாரின் மீது நிகழ்த்தப்படுகிறது. அப்ப குடித்தல்ன்ற வினை அந்த பூனை யார் மீது நிகழ்த்தி இருக்கு, அந்த பாலின் மீது நிகழ்த்தி இருக்கு. அப்ப அந்த பால் தான் இப்ப மஃபூல். ஓகே, சென்டென்ஸ் பார்ப்போம். அன்சல இறக்கினான், அல்லாஹு அல்லாஹ் இறக்கினான், அல் மத்தர மஃபுல் உடைய பிளேஸ், மஃபுல் அதாவது மஃபுல் உடைய இடத்துல வர இஸ்முக்கு நம்ம என்ன ஹரக்கத்து போகணும்னு பாத்தீங்க அப்படின்னா நசபு, ஃபத்தஹு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஃபத்தஹு செய்யப்பட்ட ஒரு பொருள் வந்து ஃபத்தஹா வாங்கியிருக்கு அப்படின்னா அது நசபினுடைய இடத்துல இருக்குது அப்படி சொல்லி அர்த்தம். ஸ்கிரீன் தெரியலையா?
ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதாமா ஸ்கிரீனு? ஓகே. அதாவது நம்ம வந்து ரஃபவுன்னு பார்த்துட்டோம். ரஃபவுனுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மு வந்து லம்மா வந்து வாங்கும். லம்மா பெற்ற இஸ்ம மர்ஃபூ ரஃபு செய்யப்பட்ட இஸ்முன்னு சொல்லி சொல்லுவோம்னு பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த ரஃபவுடைய நிலைமை இன்னும் நிறைய வருது. இந்த ரஃபவுடைய வகைகள் வந்து நிறைய வருது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? ஃபாயில் வந்து பார்த்திருக்கோம். ஃபாயில் நசபுடைய இடத்துல கண்டிப்பாக வரும். ஒரு ஃபாயில் கண்டிப்பாக வருது அப்படின்னா அது நசபா தான் வரும். அதாவது ரஃபா தான் வரும். லம்மு பெற்று தான் வரும்னு சொல்லி பார்த்தாச்சு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நசபு. நம்ம பின்னாடி அந்த ரஃபவுடைய நிலைமைகள் வந்து நம்ம பின்னாடி நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப சென்டென்ஸ் மேக்கிங்க்கு தேவைனால நம்ம நசபை பத்தி பாக்குறோம். சரிங்களா? நசபு நசபினுடைய அடையாளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபத்தஹு. சரிங்களா? நசபினுடைய அடையாளம் வந்து ஃபத்தஹு. நசபினுடைய அடையாளம் ஃபத்தஹு. நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. ஃபத்தஹு செய்யப்பட்ட ஒரு இஸ்மாகிறது மன்சூபுன்னு சொல்லி ஆயிரும். இப்ப அதேதான் இருக்கு. அன்சல இறக்கினான். அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்? யார்? யாருன்னா அல்லாஹ் போட்டாச்சு. ரஃபாவுடைய நிலைமை இருக்கிறதுனால அது லம்மா வாங்கியிருக்கு போட்டாச்சு. அடுத்து யாரை அல்லது எதை? உயிர்தினை இருந்தா யாரை, அக்னியா இருந்தா எதை. அப்ப எதை அல்லாஹ் இறக்கினான்? மலையை. மலைக்கு அரபில மத்தருன். மத்தருன் அப்படின்னா மலை. நம்ம எப்பயுமே ஒரு இஸ்ம சொல்வதாக இருந்தால் லம்மு தன்வீன் வச்சுதான் நம்ம சொல்லுவோம். அது சென்டென்ஸ்ல நுழையும் போது அது தன்னைத்தானே ஃபாயிலாக இருந்தால் ஃபாயிலாகவும், மஃபூலாக இருந்தால் மஃபூலாகவும், ஹர்ஃபுல் ஜரா இருந்தா கெசராகவும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். ஒரு இஸ்மு 3 ஹர்க்கத் தான் வரும். ஒன்னு ஃபத்தஹு, கசரு, லம்மு தான் வரும். சரிங்களா? அப்ப அல்லாஹ் இறக்கினான் யாரை அல்லது எதை? மலையை. அப்ப அல் மத்தர. இந்த இடத்துல மத்த ரூன் போடக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம மத்த ரூ அப்படி சொல்லி போடக்கூடாது. மத்த ரூன் ஏன் போடக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபாயிலாக இருந்தா மட்டும்தான் மத்த ரூன் போடுவோம். அது இப்ப மஃபூலுடைய பிளேஸுக்கு போயிருச்சு. அதனால நம்ம மத்த ர அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்? ஃபுல் ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நசலல் மத்த ரூன் போட்டிருக்கோம். தெரியுதா எல்லாருக்கும்? நசலல் மத்த ரூன் போட்டிருக்கோம். மலை இறங்கியதுன்னு போட்டிருக்கோம். இங்க ரூ ராக்கு வந்து லம்மா வந்து வச்சிருக்கோம். ஆனா இது ஃபாயிலோட இடத்துல இருக்கிறதுனால லம்மா வாங்கியிருக்கு. அது மஃபூலோட இடத்துக்கு இப்ப போனனால ஃபத்தஹா வந்து வாங்கியிருக்கு. இப்ப இதுக்கு தர்க்கீப் வைக்க போறோம். அன்சல ஃபியலு, அல்லாஹு ஃபாயிலு, அல் மத்தர மஃபூலு. அல்லாஹுக்கு ஃபத்தஹா நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஃபாயிலு, ரஃபவுடைய பிளேஸ்னால லம்மா. மத்த ரூ கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது நசபுடைய நிலை ஃபத்தஹா வந்து வாங்கியிருக்கு. அன்சல் அல்லாஹுல் மத்தர. அல்லாஹ் மலையை இறக்கினான். அடுத்து லரப அடித்தான். யார்? அப்பாசுன். அப்பாஸ் அடித்தான். யாரை? ஃபாத்திமாவை. ஃபாத்திமத்த. இங்க வந்து லரபத் அடித்தால் யாரு? ஃபாத்திமத்து. இங்க தூ வாங்கியிருக்கிறது, இங்க த வாங்கியிருக்கு. காரணம் என்ன? இது மஃபூலா வந்திருக்கு. செய்யப்பட்ட ஒரு பொருளாக வந்திருக்கு. ஃபாத்திமாவை தான் அப்பாஸ் வந்து அடிச்சிருக்கான். இப்ப ஃபாத்திமத்தை வந்து மன்சூபு நசபு செய்யப்பட்ட ஒரு பொருள். அதனால நசபுடைய நிலை இருக்கிறனால ஃபத்தஹா வாங்கியிருக்கு. இந்த ஃபாத்திமா தூ இங்க வந்து ரஃபவுட நிலைமையில இருக்குது. அதனால ஃபாயிலாக இருக்காங்க. இது வந்து லம்மா வந்து வாங்கியிருக்கு. அப்ப லரபத் அடித்தால் யார்? ஃபாத்திமா அடித்தால் யாரை? அப்பாஸை. அப்பாசன். அப்பாசன் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஃபத்தஹு தன்வீன். அலிஃப்லாம் வந்தா கசர் வராது. கசர் வந்தா அலிஃப்லாம் வராது. இது பெயராக இருக்கு. அப்பாஸ்ன்னு ஒரு மனிதனுடைய பெயராக இருக்கனால இந்த பேருக்கு நம்ம அலிஃப்லாம் வந்து போடல. அப்பாசன் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்ததாக ஷரிப குடித்தது. யார்? அல் கித்து பூனை. எதை? ஓகே. ஷரிப அப்படின்னா குடித்தது. அல் கித்து. ஷரிப வினை எழுதியாச்சு.
நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போறோம்? அந்த வினையை செஞ்சவங்க யாருன்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த சரி பண்ற வினையை செஞ்சது யாரு? சரி பண்ற வினையை செஞ்சது யாருமா? குடித்தல் என்பதை நிகழ்த்தியது யாரு? பூனை. அப்ப இந்த பூனை இங்க என்ன வந்திருக்கு? பூனை இங்க என்ன வந்திருக்கு? பூனை மஃஊலாக வந்திருக்கு. ஆஹா, பூனை தானே செய்யுது. ஃபாயிலா ஃபாயிலா வந்திருக்கு. வந்திருக்கு. பூனை வந்து ஃபாயிலா வந்திருக்கு. அந்த ஃபால் குடித்தல் வந்து மஃஊலா வந்திருக்கு. மஃபூலா வந்திருக்கு. கரெக்ட். ஓகே. நஃபீலா, நபீலாவா நஃபீலா அவங்களுக்கு புரிஞ்சாமா? நபீலா பானு புரிஞ்சுச்சா? நபீலா பானு புரியலையா? ஓகே, இன்னொரு டைம் சொல்றேன். ஃபியல் ஃபைல் புரிஞ்சுச்சா? ஷரிப ஃபியல். ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா சரிங்களா, இப்போ அதை வந்து என்ன செய்யணும்? ஒரு வினையை தேடணும். வினையை நம்ம தேடியாச்சு. என்ன தெரியாச்சு? யாரு குடித்தான்ற வினையை தெரியாச்சு. ஷரிபன் போட்டாச்சு. அடுத்து யார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த யார் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பதில் வருது பாத்தீங்கன்னா, அதுதான் ஃபாயில். இந்த செயலை செஞ்சவரு. ஃபியலுக்கு அப்புறம் வர ஃபாயில் வந்து எப்பயுமே ரஃபவுட பிளேஸ்ல இருக்கறனால அது லம்மா வாங்குது. அதனால அதுக்கு லம்மு போட்டாச்சு. அலிஃப்லாம் வந்தா தன்வீன்கள் வராது, அதனால அலிஃப்லாம் போட்டு ஒரே ஒரு லம்மு மட்டும் கொடுத்தாச்சு, தன்வீன் கொடுக்காம. அடுத்ததாக யாரை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கணும். யாரை ஐயின்னு வந்துட்டாலே அது என்னதான்? மஃபுல் தான். பாலை ஐ வருதா? பாலை. அடுத்து முகமது ஃபாத்திமாவை அடித்தான், அந்த ஐ மஃபுல் ஆயிரும். என்ன வேற என்னது? பாத்திமா கண்ணாடியை பார்த்தாள், கண்ணாடியை மஃபூல் ஆயிரும். நாய் எலியை துரத்தியது, ஐயின் வருது, அது மஃபூல் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். மஃபூல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். எதுல சென்டென்ஸ்ல ஐயின் வருதோ அதுதான் மஃபூல். சரிங்களா? ஷரிப குடித்தது. யார் யாருன்னு கேட்கிற கேள்விக்கு வர்றது ஃபாயில். பூனை, அந்த பூனை. அடுத்து கேள்வி கேட்கணும், யாரை யாரை அல்லது எதை அப்படின்னு கேள்விக்கு வருது மஃபூலு, நிகழ்த்தப்பட்டது. அந்த மஃபூல் எப்பயுமே நசபுட பிளேஸ்ல இருக்கிறனால அது ஃபதஹா வாங்கும். என்னது? இப்ப ஃபாத்திமா வந்தா மஃபூலா, ஃபாத்திமா வந்தாலும் மஃபூல் தான். ஆனா ஃபாத்திமா என்ன ஆகும்? அலிஃப்லாம் ஆகாத ஃபாத்திமத்தன்னு சொல்லி வரும். ஃபாத்திமானாலும் மஃபூல் தான். சரிங்களா? அது இங்க பாருங்க, லரபத் அடித்தாள். யாரு? ஃபாத்திமான்னு சொல்லி ஃபாயில் வர்றதுனால நம்ம அந்த லரபல ஒரு பெண்பால் குறிட்டு சேர்த்திருக்கோம். இதே அப்பாஸ் அடிச்சான் அப்படின்னா பெண்பால் குறிட்டு நம்ம சேர்க்க மாட்டோம். லரபத் அடித்தான், அடித்தாள் யாரு? ஃபாத்திமா. ஃபாத்திமா அடித்தாள் யாரை? அப்பாஸை. அப்ப அங்க ஃபத்தஹா வந்து வரும். பேருக்கு நம்ம அலிஃப்லாம் போட முடியாத ஃபத்தஹுக்கு தன்வீன் போட்டிருக்கோம். ஆனா இங்க லபன் இது வந்து இந்த இஸ்முக்கு நம்ம அலிஃப்லாம் போடுறதுனால அல்லபன அப்படி சொல்லி போட்டிருக்கோம். புரியுதாமா எல்லாத்துக்கும்? ஃபியல் ஃபாயில் மஃபுல் புரிஞ்சுதா? ஃபியல் ஃபாயில் மட்டும்தான் புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க. நம்ம இன்ஷால்லா சென்டென்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ஃபியல் ஃபாயில நல்ல தெளிவானதுக்கு அப்புறம் நம்ம மஃபூலுக்கு போவோம். இல்ல எங்களுக்கு மஃபூலும் அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுன்னா சொல்லுங்க. நம்ம இன்ஷால்லா உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் தரதுல ஃபியல் ஃபாயில் மஃபூல் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரிஸ்வானுல் ஹக்குன்ற ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ரிஸ்வானுல் ஹக் சிஸ்டருக்கு வந்து புரிஞ்சா 15 அவங்க ரிஸ்வானுல் ஹக் ஃபியல் ஃபாயில் மட்டும் புரிஞ்சுன்னா சொல்லுங்க. நம்ம இன்ஷால்லா ஃபியல் ஃபாயில மட்டும் இந்த டைம் நிப்பாட்டிட்டு மஃபுல் நெக்ஸ்ட் டைம் நடத்துவோம், அடுத்த கிளாஸ் நடத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அலிமா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க சிஸ்டர். அலிமா, இது அப்ப வந்து தரபத் ஃபாத்திமத்துல் அப்பாஸ்ன்னு சொன்னீங்களா அலிமா? அப்பாஸ்க்கு வந்து அலிஃப்லாம் வராது, ஆனா அப்பாஸன் தான் சொல்லணும். சரிங்களா? அப்பாசன். அப்ப தரபா வந்து ஃபியல், ஃபாத்திமத்து யாரா அடிக்கப்பட்டாங்க? ஃபாயில், அவங்க ஃபாத்திமத். வினையை யாரு செஞ்சாங்களோ அவங்கதான் ஃபாயில். யார் அடிச்சா?
அப்பாஸ் அடிச்சாங்களா? அந்த இது பாருங்க, அப்பாஸை ஃபாத்திமா அடித்தாள். அப்பாஸை சரிங்களா? ஃபாத்தி- இப்ப இதுல ஃபியல நீங்க எது எடுப்பீங்க? அப்பாஸை ஃபாத்திமா. ஃபியல்னா எது? ஃபாத்திமா யாரால செய்யப்படுறோம்? வினை வந்து ஃபியல்னா வினைச்சொல், அடித்தல்ன்ற வினைச்சொல். ஆமா. சரிங்களா? அப்ப ஃபியல்னா லரப எடுத்துட்டீங்க. அந்த லரப கூட ஒரு தா சேர்க்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா அது வந்து பெண்பாலால. கிளாஸ் வச்சுட்டீங்களா? அதுக்கப்புறம் யாருன்னு கேள்வி கேளுங்க. யாரால யார் அடிச்சா? யார் அடிச்சா? ஃபாத்திமா அடிக்கிறாங்க. சரிங்களா? ஃபாத்திமா தான் ஃபாயில். யாரை, இந்த ஐ வருதுல, யாரை, அப்பாஸை, ஐன்னு வந்தால் இது மஃபூல். புரியுதுங்களா? ஓகே. இன்ஷால்லா நம்ம வந்து சென்டென்ஸ் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்க ஃபில் பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டவுட் ஏதாவது இருந்தா நம்ம குரூப்ல கேளுங்க.